வேக வேகமாக மேலே போன ஹீரோ வந்து அவனோட ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காக நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் நினச்சேன், உனக்கு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணால் ஆனால் அந்த மெசேஜ் வேறு ஆளுக்கு மாறி போயிடுச்சு, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் அவங்களும் வந்து நான் உங்ககிட்டேருந்து வந்து உண்மையை மட்டும் தான் எதிர்பார்த்தேன், நீ வந்து பணக்காரன் ஏழை அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, உன் அழகெல்லாம் நான் பார்த்து உன்னை லவ் பண்ணல, உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீ உண்மையாக இருந்தால் தான் லவ் பண்ண, ஆனால் நீ வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சோகமாக அவங்களோட வீட்டுக்கு வரான். அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து நானும் சொட்டதான், என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்துறீங்க, நீலாம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோட அப்பா பேசிகிட்டு இருக்காரு. லத்திகாவும் என்னால் தான் உன் ஒய்ஃப் ஒன்று விட்டுட்டு போயிட்டா, நான் தெரியாமல் கோவத்தில் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் அந்த சாரி அக்செப்ட் பண்ணல. ஹீரோவோட காதல் மனைவி இல்லாமல் அவனுக்கு வந்து வாழ்க்கையே ரொம்பவும் போர் அடிச்சு போயிடுது. வீட்டில் உள்ள எல்லார்ட்டையுமே வந்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவனோட ஒய்ஃப் வேற வந்து அவனுக்குன்னு பார்த்து ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பிடுறா. அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு எனக்காக நீ தான் வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு லத்திகாட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். லத்திகாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியை கல்யாணம் பண்ணதுனால அவன் சொட்ட